பிக்சல் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிளியர் ஆல் டோஸ் கொடுத்துருக்கிறேன். அப்போ தான் இந்த இதில் வந்து கிளியர் ஆகும். ஸ்பீடாக போகிறதுக்காக வெலாசிட்டி ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ரிவர்ஸ் இப்படி இந்த இதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் வந்து 800 கொடுத்துட்டு நான் 1800 கொடுத்துட்டு 200 வந்து ரிவர்ஸ்க்கு கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு 90 டிகிரிக்கு ரைட்டு திரும்பிட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு ரிப்பீட் கொடுத்து 8 கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே டவுனை வந்து க்ரீன் கலரை டிடெக்ட் பண்ணிச்சுன்னா ரெட் கலரில் வந்து எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும், இல்லைனா ஸ்பேஸ் விட்டுடணும். ஸ்பேஸ் விட்டு அது எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு 200 மீட்டர் போகணும். அதே தான் ரிப்பீட்டடாக நடக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக 2 ரிப்பீட்குள்ளே போட்டிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு ரிப்பீட் தான். நெக்ஸ்ட்டு கடைசியில் ஃபுல்லாக பின்னாடி வந்துட்டு 90 டிகிரி திரும்பிட்டு திருப்பி 200. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பி கர்சரை வந்து நெக்ஸ்ட் ரோக்கு கொண்டு போகணும். கடைசி அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நான் ப்ராஜெக்டை பண்ணுறேன். இங்கே நான் வச்சிருந்ததெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பண்ணுங்க. இப்போ ரோபோட் வந்து லாஸ்ட் லைன் கிட்ட வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு லைனு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு இந்த இமேஜும் வந்துடுச்சு. நம்ம என்ன இமேஜ் லொக்கேஷன் வந்து ஜே வரைக்கும் இருக்குது. நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஏல தான் கொடுத்தேன், அதனால் ஏ இங்கேயே காட்டுச்சு. கடைசியில் தான் இந்த ஸ்டிக் வந்து என்னேபிள் ஆகும். இந்த ஸ்டிக் வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஜேல வச்சு ட்ரை பண்ண போகிறேன். எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் அது வந்துடும். மேஜிக் ஸ்டிக் வந்து இப்போ என்னேபிள் ஆகிடுச்சு. நான் பண்ணதில் இதான் வந்திருக்கு. அப்புறம் இந்த இதுலேயும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு பண்ண ஹிடன் பிக்சல். தேங்க்யூ.